மூப்பனாரை பிரதமர் ஆக்குகிறது கருணாநிதி. ஏன்னா இந்த கூட்டணி ரெண்டு இருந்த பிறகுதான் 40 சீட். சரி. ஆனால் ஒவ்வொரு முறையும் பிரதமர் வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முந்தி எங்கே போய் உட்காந்துருக்கணும்? ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கணும். பிரதமருக்கு தான் பெரிய வரவேற்பாக இருக்கும். முதலமைச்சர் 30 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் இவர் ஒரு முதலமைச்சர். இந்த புரோட்டோகால். ரெண்டாவது சத்தியமூர்த்தி பவன் களகட்டீர். அகில இந்திய அதிகாரத்தில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரன் பூரா திமுகவை விட பல மடங்கு அதிகாரத்துக்கு வந்துடுவான். பல பதவிகள், பல ஆளுநர்கள் எல்லாம் எங்கிருந்து வருவான்? தமாகலேருந்து வருவான். ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஆனதை போல, தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா கவர்னர் ஆனதை போல. ஆனால் சத்தியமூர்த்தி பவன் நீங்கள் சொல்கிறீங்க, அது காங்கிரஸ் அலுவலகம். தமிழ் மாநில காங்கிரஸ் அலுவலகம் வேற இல்லை. வேறையா இருந்தாலும் சத்தியமூர்த்தி பவனும் கைப்பற்றப்படும். ஓ, அந்த பிளான் இருந்தது. ஓ சரி. சத்தியமூர்த்தி பவனும் கைப்பற்றப்படும். நீங்க எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் இருக்காது, அவ்வளவு உள்ள புந்துருவான். அவ்வளவுதான். அதான் பிரதமரே அவருன்னா முடியாது. பிரதமர் நேரா என்னுடைய பெருந்தலைவர் காமராஜருடைய இடத்துல எப்படி விடுவேன்? அங்க போய் உட்கார்ந்தார முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். திருப்பி அதை தாண்டி யார் உள்ள வருவா? ஒன்றும் பண்ண முடியாது. காங்கிரஸ் வேற எங்கேயாவது ஒரு அலுவலகம். இந்த நிலைமையெல்லாம் வந்துடும். இதெல்லாம் வந்துடும். இதை தடுத்தே ஆகணும்னு மாமனும் மருமகனும் டெல்லியில் மூப்பனாருக்கு எதிரான வட இந்திய கட்சியினுடைய தலைவர் இருக்காங்கல்ல, இந்த கூட்டணியில் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தலைவர்கள்ட்ட பூரா பழைய பகையை ஞாபகப்படுத்தி இவரை பிரதமர் ஆகாமல் தடுக்கக்கூடிய அத்தனை சூழ்ச்சிகளையும் மூப்பனார் உடனிருந்தே உருவாக்கியவர் மாமனும் மருமகனும். சரியா? கலைஞரும் முரசொலி. வேற யார் பாட்டனும் பூட்டணுமா செய்வான்? மூப்பனாரை ஸ்லோ பாய்சனில் காலி பண்ணி ஒட்டுமொத்தமாக முடிச்சு அடுத்த நாள் பதவி ஏற்க போகிறார் மூப்பனார். பதவி ஜனாதிபதி மாளிகையில் பதவி ஏற்க போகிற 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்பாக தேவகவுடா பிரதமர் வேட்பாளர்னு. பிரதமர் வேட்பாளர் ரேஸ்லயே இல்லை. யாரு? தேவகவுடா. என்ன சார் இப்படியே ஷிஃப்ட் ஆகி ஒசூர் வழியா பிடிச்சி கர்நாடகா போயிட்டு இருக்குது. அப்போ இதைத்தான் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க.